ஒரு நிமிட செய்திகளை விரைவாக பார்க்கலாம். திமுகவினர் விஞ்ஞான கொள்ளையர்கள் என்றும் அனைத்து துறைகளும் நாசமாகிவிட்ட நிலையில் மக்கள் மீது கவனமில்லாமல் தேவையற்ற செயலில் திமுக ஈடுபடுகிறது என்றும் பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் குற்றம் சாட்டியுள்ளார். கரூரில் கடந்த செப்டம்பர் 27ஆம் தேதி தாவேக பிரச்சார கூட்ட நெரிசலில் சிக்கி காயமடைந்தோரில் 4 பேர் இன்று சிபிஐ விசாரணைக்கு ஆஜராகியுள்ளனர். கடந்த 2 நாட்களில் நெரிசலில் காயமடைந்த 11 பேரிடம் சிபிஐ அதிகாரிகள் விசாரணை நடத்தியுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. மதுரை அரசு ராஜாஜி மருத்துவமனையில் பணிபுரியும் ஊழியர்கள் ஏலச்சீட்டு நடத்தி குழுக்களில் ஈடுபடுவது குறித்த வீடியோ வெளியாகி சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. இந்தியாவில் டெல்லி மட்டுமல்லாது 4 முக்கிய நகரங்களில் கார் வெடிகுண்டுகள் மூலம் அடுத்தடுத்து தாக்குதல்கள் நடத்த பயங்கரவாதிகள் திட்டமிட்டிருந்தது தேசிய புலனாய்வு முகமை நடத்திய விசாரணையில் வெளிச்சத்திற்கு வந்துள்ளது. ஆபரண தங்கத்தின் விலை நேற்று சவரனுக்கு 800 ரூபாய் குறைந்த நிலையில் இன்று 1600 ரூபாய் அதிகரித்து ஒரு சவரன் 94,400 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது.